ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பையன் கவனோட பர்த்டே vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், வாங்க. காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கவன் பர்த்டே இல்லையா, ஸோ ஏதாவது வீட்டில் ஒரு விசேஷனாலே ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்ணேன், 59.80 இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நிறைய தண்ணி தான் எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறேன். அதுக்கப்புறமா பால் காய்ச்சி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துடலான்ட்டு. இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, கொஞ்சம் லேட்டாக டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தான் அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிம்பிளா பிரெட்டை டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணி கொடுத்துடலான்ட்டு அதுதான் அகெயின் பால் காய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கு காஃபி வச்சா தானே நல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பவுமே காஃபி உங்களுக்கு தேவைப்படும். அதான் காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன். கோதுமையில செஞ்ச பிரெட் தான் எப்பவுமே நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் இங்க பாத்தீங்கன்னா பிரெட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி பட்டர்லாம் அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சரி பப்பாளி பழம் கட் பண்ணி சாப்பிடலாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை பழம் கட் பண்ணேங்க. ஸோ அதை தோலாம் நீக்கிட்டு ஒரு அரை பழம் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டேன் நான் காலைல பிரேக்ஃபாஸ்டா. ஸோ இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய எடுத்துங்க. கையோடு இருந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் காஃபி மட்டும் அம்மாச்சிக்கு போட்டுட்டு ஸோ உங்கள்கிட்ட அவுட்ஃபிட்டை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இது பாத்தீங்கன்னா அதாவது என்னோட பர்த்டேக்கு என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு அவரே செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தது. நல்லா பியோர் காட்டனுங்க. ஸோ இது ஒரு குர்த்தா செட்டு, பேண்ட்டு, ஷால் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ அதை ரெடி ஆகி கிளம்பியாச்சு. அம்மாச்சிக்கு சரி அந்த காஃபியை போகும்போது கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பசங்களும் 2 பேரும் ரெடி. சிம்பிள் ஒரு ஷர்ட் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு காட்டன் ஷர்ட்டு. நாங்க 3 பேரும் நல்லா எல்லோ கலர்ல மேட்சிங்கா இருந்தோம். அவங்களுக்கு கான்ட்ராஸ்டா இவர் ப்ளூல இருந்தாரு என்னோட ஹஸ்பண்ட். பைக்ல தான் கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவன் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அகைன் இப்பதான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஓபன் பண்ணி அது செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் லீவ் விட்டாங்க. அது அப்போ எக்ஸாம் வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ அதோட ரிசல்ட் இதெல்லாமே சொல்ற விதமா தான் வச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேடி போயிட்டு இருந்தோம். ஏன்னா கிளாஸ்ல வைக்காம வேற ஒரு கிளாஸ்ல வச்சிருந்தாங்க, அவனோட கிளாஸ் இல்லாம. ஸோ வந்ததும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க, நமக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப ஜாலியா கேஷுவலா பேசுவாங்க. இவர் உட்காந்துக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போறியா, உன்னை எங்கேயும் விட்டுட்டு போட்டுமா அப்படின்னு சொன்னா விட்டுட்டு போக கூடாதான். நான் போறேன்றாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் கவன் சூப்பரா எல்லாத்துலயுமே செம்மையா மார்க் வாங்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப டிசிப்ளினான பையன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப கேட்க, மார்க்ஸை விட எனக்கு டிசிப்ளினான பையன் சொல்றதுதாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ரெண்டுலயுமே சூப்பர் வெல்லா இருந்தது. சொன்னதும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லல, அவங்க ரிசல்ட் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியா தான் நாங்க பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அங்க இருந்த எல்லாருக்குமே. ஸோ அதுக்கப்புறமா பக்கத்துலதான் முருகன் கோயில். ஸோ அதனால நாங்க வந்துட்டோம். நாங்க கவனுக்கும் தருணுக்கும் 2 பேருக்குமே மாலெல்லாம் போட்டு விட்டு என்ன பர்த்டேயான்னு கேட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம் இல்லையா, அதனால கேட்டுருவாங்க. அப்புறம் 2 பேருக்கு உனக்கு இந்த அட்வான்ஸா உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அழகா மாலெல்லாம் போட்டாங்க 2 இடத்துல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கான அந்த ஃபிளைட் போறது மாதிரி இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா சாமி கும்பிட்டாங்க. அவ்வளோ அந்த கூட்டம்லாம் இல்ல, நல்லா சூப்பரா சாமி கும்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மாச்சினாலதான் வர முடியல, அவங்க வேலையில இருந்தாங்க. ஸோ தான் அந்த மாலையை கலட்டவே விடல. ஒரு அழகா இருந்ததுயா. அதுவும் கோயிலுக்கு இந்த மாதிரி சாமியோட மாலையெல்லாம் போட்டு விடுறது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. நாங்க அப்புறம் சுத்தி வந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட எங்கெல்லாம் ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு கீழே ஒரு மண்டபம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா தியானம் பண்ற மாதிரி ரொம்ப சைலண்டா இருக்கும். அதைதான் பண்ணி உட்காந்து தியானம் பண்ணடான்னு சொன்னா சின்ன வாழ்க்கை எப்படி உட்காந்துட்டு தூங்குற மாதிரி தூங்கிட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா அர்ச்சனைலாம் பண்ணியிருந்தோம். சாமி பேருக்கு தான் பண்ணோம். பாருங்களேன், நல்லா கீழே இறங்குறது இந்த ஒயிட்ல எப்படிதாங்க அது இந்த ஒயிட்ல நடந்தோம்னா சூடா இல்லாம இருக்கு இல்லையா. அவர் இறங்கி போறதை பாருங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சிவாஜி மூவியோட ஒரு சீன் இந்த
இது கோயில்ல தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்குங்க, செம்மையா. அதுக்கப்புறம் சில போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நாங்க வந்து கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர வெயிலுங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பூலாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கேப்ஷன், சில விஷயங்கள்லாம் கேப்ஷன் பண்ண முடியாது இல்லையா, சடனா வந்து நடக்கும். அந்த மாதிரி தான் அது எப்பவுமே வந்து பண்ணுவாங்க அவங்க. A to Z நமக்கு எல்லாமே பண்றது தான், என்ன பண்றது. அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போயிட்டு தண்ணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா. அதுக்கப்புறமா இந்த கடை வந்து ஆப்போசிட்ல இருக்குங்க. ஏன்னா கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல எங்க தாத்தா, அதாவது எங்க மாமனார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு இந்த தாத்தா. ஸோ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட பேசினது, நம்ம தாத்தா கிட்டே பேசின மாதிரி இருக்குல்ல, 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால பேசிட்டு நல்லா அங்க டிராஃபிக் கிட்ட தான் இருக்கும் அந்த இது. ஸோ அவங்கள்ட்ட பேசுனது ரொம்ப ஒரு ஒரு கனெக்டிங்கா இருந்தது, அதுதான். ஸோ நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் நடந்து கோயில் ஆப்போசிட்ல அப்படியே நடந்து போய் பைக்ல வந்து நிப்பாட்டி இருந்தோம். அதனால நடந்து வந்து போயிட்டு இருந்தோம். நேற்று வந்து மழைனால கொஞ்சம் தண்ணி கிடக்குது பாருங்களேன் எப்படி. அதுக்கப்புறமா வந்து பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நேரா வந்து வந்தாச்சு. சின்னது பாருங்க, ஸ்கூட்டி சாவி வாங்கிட்டு போதுட்டு அவங்க வந்து டிக்கிக்குள்ள வந்து சாமான் இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக அவங்க ஓப்பன் பண்றாங்களா பாருங்களேன். சின்ன வாண்டு பண்ற அலும்பு பயங்கரமா இருக்குங்க. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் கொரியர் ஆர்டர் பண்ணியிருந்ததெல்லாம் வந்துருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரே வழியா ரீச் ஆயிட்டோம். வந்தது நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டாச்சு, டிஷர்ட் இதெல்லாமே. இதுவுமே இந்த டிஷர்ட் வந்து கல்யாண நாள் அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அம்மாச்சி வந்து எனக்கு வெள்ளி ரிங்கு வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து. ஏன்னா ஒரு ரீபர்த் தானே நம்ம எல்லாருக்குமே, ஒரு ஃபர்ஸ்ட் பிரசவம்ன்றது. ஸோ அதனால எப்பவுமே எனக்கு வந்து ட்ரெஸ் அது வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதான் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ கோயில்ல இருந்து வரும்போது நாங்க வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு பாக்கெட். அதுல சரி நம்மளும் ஒரு லட்டை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லட்டுல வந்து இனிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க. சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃபுட் ஆர்டர் பண்ணாரு ஹஸ்பண்டு. சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணியை போயிட்டு மிஷின்ல போட்டுடலான்னு போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறமா என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்பட்டோரி இருக்கு இல்லையா, அதாவது பூரி. அந்த பூரியே கொஞ்சம் வந்து புளிப்பா வேற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வேற கனமா இருக்கிற மாதிரி, அவ்வளவுதான். சோலைனா வந்து கொண்டக்கடலை கிரேவி தான், சரிங்களா. ஸோ இது காம்பினேஷன் நல்லா இருக்கும், அதுதான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வெங்காயம், அந்த பச்சை வெங்காயத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதான் ஒரு 2 பூரி அந்த சென்னை, அதாவது கொண்டக்கடலை எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டோம். நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் அம்மாச்சி கொண்டு போனோம். ஏன்னா டைம் இருந்தது. ஏன்னா அவங்க வேலை முடிக்கிற சாப்பிட்ற டைத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், மற்ற வேலைகள் இருக்கும் இல்லையா, அது பண்ணிட்டு இருந்தேன். கவன் வந்து நான் டியூஷன் போகணும், எல்லாருக்கும் போய் சாக்லேட் கொடுக்கணும்னு அவருக்கு அவ்வளோ ஆர்வம். மழை வந்துட்டு இருந்தது, அப்படியே விட்டுட்டு வந்தேன் நானு. அதுக்கப்புறமா அம்மாச்சி வேலை பார்க்குறாங்கல்ல அந்த மேடம் வந்து வந்திருந்தாங்க. எதுக்கு வந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தது, அது கொரியர் இஷ்யூ இருந்தது. ஸோ அதை வந்து சால்வ் பண்றதுக்காக வந்தாங்களா. சரி அவங்களுக்கும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது, காஃபி பிஸ்கெட்லாம் வச்சு கொடுக்கவும் அவங்களுக்கு நம்மள போடுற காஃபி ரொம்ப ஃபேவரெட். ஸோ குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஜாலியா. நாங்கள் கொஞ்சம் பலூன்லாம் ஊதி போட்டுட்டு இருந்தோம், சரி டெக்கரேட் பண்ணலான்ட்டு. சரி அப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாவுக்குமே ஈவினிங் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் இல்லாத குழந்தைங்களுக்கு ஏதாவது எப்பவுமே நாங்க வந்து பிள்ளைங்க பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்க்கு கொடுப்போம். இந்த மாதிரி 5 ஐட்டம்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுக்கலான்ட்டு, சிப்ஸ், பிஸ்கெட்டு, கேக்கு, ஜூஸ், இந்த மாதிரி ஒரு 5 ஐட்டம் வச்சு இந்த மாதிரி ஒரு கொரியருக்கு நம்ம வாங்கின பார்சல் கொரியர் தான், கொரியர் இப்போ கவர் தான். அதில் தான் வந்து எல்லா 5 திங்ஸையும் போட்டு ஒரு 15 குழந்தைங்களுக்கு அங்கே டிராஃபிக் கிட்ட இருப்பாங்க. ஸோ அது எப்போவுமே நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ அதனால இந்த மாதிரி பேக் பண்ணிடுவோம். இல்லைன்னா வீட்டில் சமைச்சு கொடுப்பேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து பண்ணுவேன் எப்போவுமே. இந்த மாதிரி பர்த்டே அன்னைக்கு நம்மளால சமைச்சிட்டு இருக்க முடியாது. மற்ற வீட்டில் இறந்த நாள் யாருக்காவது வருதுன்னா அந்த மாதிரி அன்னைக்கு சமைச்சிடுவேன். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கெல்லாம் சூப்பரா ரெடி ஆயிட்டோம், ட்ரெஸ் பண்ணிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சித்தி இங்க இருந்தாங்க இல்லையா, அந்தமான்ல இருந்து வந்த சித்தி, அவங்க வந்து என்னோட பர்த்டேக்கு இருந்தாங்க இல்லையா, அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ண ட்ரெஸ் தான் இது. ஸோ அதான் வந்து போட்டிருந்தேன் நான். சூப்பரா ரசானா பாப்பாவும் வந்துட்டாங்க. அழகா ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் வந்து சப்பியா இருப்பாங்களா, அவங்க ஹேர் ஸ்டைல பாருங்களேன், அழகா கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறமா கேக் கட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஹேமா வந்திருந்தாங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் 2 கேக் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு கேக்கு வந்து வச்சுட்டு இன்னொரு கேக் அப்புறம் கட் பண்ணலான்ட்டு அந்த சைடு வந்து எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 2 கேக் வந்து கட் பண்ணலான்ட்டு மொத்தம் 3 கேக் ஆயிடுச்சு. நம்ம 2 கேக்கு, ஹேமா ஒரு கேக்குன்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஹேமா கேக்கோட தான் வருவாங்க பர்த்டேக்கு சொன்னாலே. ஸோ தான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப்பா பிரியான்ஷி பாப்பா, டசானா பாப்பா, அதுக்கப்புறமா அம்மாச்சி ஒர்க் பண்ற இடத்துல
இருக்கும்ல அந்த பசங்க எல்லாருமே சூப்பரா வந்து எல்லாருமே கையை பிடிச்சி செம்மையா வந்து கேக் கட் பண்ணோம். பிள்ளைங்களுக்கு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே இல்லையா? சூப்பரா வந்து கேக் கட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அழகா அந்த குட்டி குழந்தைலாம் எடுத்து மாத்தி மாத்தி ஊட்டி விடுதுங்க பாருங்களேன். இவங்கதான் எல்லாருமே வந்திருந்தவங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க உண்மையாவே சொல்லணும்னா. சின்ன சின்ன செலிப்ரேஷன் தாங்க நம்மள வந்து வேற ஒரு நிலைக்கு கொண்டுட்டே போகும் உண்மையாவே. கேக் கட் பண்ணி நான் ஊட்டுறதுக்குள்ளே இந்த குட்டி பொண்ணு அழகா ஊட்டுது பாருங்களேன். அவ்வளோ கவன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பாப்பாவுக்கு. ஏனே தெரியல, அது கவன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஒரு ஒரு இன்னசென்ட் கேரக்டருங்க. ஸோ அதனால அவங்க அந்த பொண்ணு குட்டி பொண்ணோட அம்மா பின்னாடி இருக்காங்க பாருங்களேன், அவங்க கூட சொல்லுவாங்க கவனை ரொம்ப பிடிக்குது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அந்த பாப்பா பர்த்டேக்கு போயிருந்தோம் இல்லையா, அந்த பாப்பா பர்த்டேக்கு போயிருக்கோம். ரிட்டர்ன்டா கவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமா நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கல. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை பிடிக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்கு இது ஒரே ஒரு பொண்ணு தானா, ஸோ பையனா ஒரு இது இருக்குல்ல. அது போக இவன் நடந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அந்த பொண்ணுமே ரொம்ப அட்டாச்சு. ஸோ அதான் அதுக்கப்புறம் எல்லாருமே மாத்தி மாத்தி கட் பண்ணி ஒருத்தர் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிறது. அப்புறம் இன்னொரு கேக்கையும் நாங்க வந்து வெட்டினோம். ஸோ அதான் வந்து பார்த்துருப்பீங்க இப்ப வீடியோல. சுட்டி வாண்டு பாருங்களேன், அது பாட்டு எடுத்து சாப்பிட ஊட்டி விட்டா நான் பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா இங்க பாருங்களேன், இந்த பையன் வாயில வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அழகா இருந்தது. எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து ஹேமாவை வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஊட்டுங்க ஊட்டுங்கன்னு ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஊட்ட வச்சிட்டு இருந்தேன். என்ன ஜோதி ஃபேமிலி தான் மிஸ்ஸிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதியோட பெரிய பையனுக்கு வந்து அம்மா போட்டிருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது இங்கே தானே இருக்கும், பார்த்துக்கலாம். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டோம். ஸோ நம்ம பக்கத்துல தான் இருக்கோம், என்னைக்குனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்ன இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க இல்லாதது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். எப்படி பண்றது, சில விஷயங்கள் சில நேரத்தில் நடக்கும், அதுக்கு ஏத்தாப்புல தான் போகணும். அதுக்கப்புறமா வந்து கவனுக்கு அந்த பாப்பா அவங்க வந்து கார் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி காமிச்சு அவனை வந்து விளையாட வச்சு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேடமுமே வந்து பார்த்தீங்கன்னா கார் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் ஸ்கூட்டர்ன்ட்டு இப்படி அது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் நான். ஸோ அவங்களோட கிஃப்ட் அது. ஸோ இங்கே பாருங்க, அவனால் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டுங்க, அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. அதுக்கப்புறமா அவங்க சித்தப்பா ரெண்டு அம்மாச்சியும் சித்தப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கவனோட சித்தப்பா இருக்காங்களா, என்னோட ஹஸ்பண்டோட தம்பி, அவங்களும் வந்து கிஃப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான். அதுக்கப்புறமா ஹேமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஷூ, கவன் தருண் ரெண்டு பேருக்குமே யாருக்கு பர்த்டே வந்தாலும் ரெண்டு கிஃப்டாக தான் எப்போவுமே வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஒரு பிள்ளையை விட்டுட்டு ஒரு பிள்ளையை வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ ஹேமா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு தான் அவங்களுமே ரொம்ப சூப்பராக பேசினாங்க எங்க கூட. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாப்பா வந்து அந்த ஆஃப்ரிக்கா பொண்ணு, இவங்க வந்து கெஸ்டா வந்திருக்காங்க. எப்படின்னா இந்த மேடம் இருக்காங்களா, அதுக்கு முன்னாடி இவங்க இருந்தவங்க, இவங்க பேரண்ட்ஸு. ஸோ அந்த பொண்ணு கல்கட்டால படிக்கிறாங்க. இங்க வந்திருந்தாங்க லோனா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது. அவங்ககிட்டயுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய போட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஹேமா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து கார் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ அதனாலதான். அது போக மழையும் விட்டு விட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நான் ஃப்ரீயா வரேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்தது. அதுக்கப்புறமா இந்த லூனா வந்து நம்மளோட மீன் தொட்டி இருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. கீழே ஒரு மீன் தொட்டி, மேல ஒரு மீன் தொட்டி எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் நல்லா ரொம்ப நாள் கழிச்சு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பேசிட்டு இருந்தோம். இங்கிலீஷ்ல தான் வந்து பேசுவோம். செம ஜாலியா இருந்தது. ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். உங்களுக்கு வந்து நான் போஸ்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த பாப்பா மிராய் பாப்பா கேக் கட் பண்ணும்போது தூங்கிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்களையுமே வந்து கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருந்தோங்க. ரொம்ப ரிலாக்ஸா நல்லா ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. உள் சைடே போகாம மலை எதுவுமா இருக்கும், வெளி சைடு கேட்டு வெளி சைடுல போயிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதுக்கப்புறம் டசானா பாப்பாவும் டைம் ஆயிடுச்சு இல்லையா, கொண்டு போய் விட்டுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியான்ஷி பாப்பாவுமே இவ்வளவு நேரம் இருந்தாங்க. அவங்க அம்மா இப்பதான் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ டசானா விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நாங்க வாங்கின கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ட் மாதிரி, டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ டென்ட் ஹவுஸ் மாதிரி அதுதான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அது அப்புறமா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காமிச்ச எக்ஸைட்மெண்ட் ஆனாரு ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறம் இந்த கேக் தான் அந்த 3வது ரசமலாய் கேக். இது உங்ககிட்ட அதுல காமிக்கல கட் பண்ணும்போது. ஸோ எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி வச்சு ஜூஸு, கேக்கு, அப்புறம் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ், இது எல்லாமே நிறைய வச்சு சூப்பரா வந்து
எல்லாருக்குமே கொடுத்தாச்சுங்க. அதை வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும், கேக் கட் பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு இதுதான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைம்ல வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ அதான் சூப்பரா வந்து பண்ணிட்டு நானும் ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டேங்க. வீடெல்லாம் கிளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால 1-2 போட்டோஸ் எடுத்துட்டு டக்குன்னு வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணேங்க. ஆமா, அவர்கிட்ட பர்த்டே பாய் வந்து டயர்ட் ஆயிட்டாரு. ஸோ ஏன்னா கேக் எல்லாருமே இருக்கும் இல்லையா, அங்கங்க கீழே விழுகும் ஆகும், அப்படியே ரொம்ப இதுவாயிடும். ஃபங்க்ஷன் நடத்தினாலே அதுதான். ஸோ அதனால நல்லா கிளீன் பண்ணி விட்டாச்சு. இவரும் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டாருங்க காலைல இருந்த டயருக்கு. ஸோ பிள்ளைய ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி அந்த தானம் பண்றது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துல இல்லாதவங்களை வந்து கொஞ்சம் ஹாப்பி பண்ணா அதுதான் பெரிய சந்தோஷம்னு நான் நினைப்பேன். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டே இருங்க. நம்மளால முடிஞ்சது, நம்மளால மீறி நம்ம செய்ய வேணாம், நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயங்கள் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி விட்டுட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸு, கேக்கு, ஜூஸ் எல்லாமே நம்மளும் சாப்பிட்டோம். ஸோ அதனால அதை வந்து சிம்பிளா வந்து இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி பவுடர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து கூழ் வந்து கிண்டிட்டு இருக்கேன். எனக்கும் அம்மாச்சிக்கும் பிள்ளைங்களுக்கு அதுவே ஃபில் ஆயிடுச்சுங்க, இந்த கேக்கு சிப்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டது. ஸோ அவங்களுக்கு டயர்ட் ஆயிட்டாங்க, தூங்கிட்டாங்க இல்லையா. ஸோ எனக்கு அம்மாச்சிக்கு மட்டும் கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி வந்து பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு மதியம் வந்து அந்த பண்ண சப்பாத்தி இதெல்லாம் இருந்தது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ நான் ஒரு கப்பு கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி நல்லா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டின்னரா வந்து குடிச்சேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. டக்குனு பண்ணி சூப்பரா சாப்பிடலாம். சூப்பரா குடிச்சிட்டு அப்ப இருந்த கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் விலக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தாங்க வந்து கம்ப்ளீட் பண்றேன். காலையில இருந்து டடடடன்னு போயிட்டே இருந்ததுங்க. தெரியும் வீட்டுல விசேஷனால இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த விழா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் விருப்பப்பட்ட மாதிரியும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்தா மிக்க மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.